இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மீடியா query. ஸோ இந்த மீடியா queryன்றதோடைய அவுட்புட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் ஒரு ப்ளூ பேனர், அதில் ரீசைஸ் த விண்டோ டு see பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் விட்த் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு வெப்சைட்டை டிஜிட்டலாக நம்ம ப்ரிவ்யூ பண்ணும்போது அதை மொபைலில் பார்க்கலாம், டேப்பில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், இல்லை மானிட்டர், பெரிய டெஸ்க்டாப் மானிட்டர், இந்த மாதிரி எதில் வேணாலும் அதை பார்க்கலாம். ஒரு டிவைஸோட மானிட்டர் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஹைட் அண்ட் விட்த்து நமக்கு வேரி ஆகும். ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரே வெப்சைட் தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அதை எந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதுவே வந்து அலைன் பண்ணிக்கணும். அப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியும். ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம செப்பரேட் வெப்சைட்ஸோடைய டிஸ்பிளே, வெப்சைட்டோடைய அந்த யூஐ டிசைன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் சைஸை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த அப்பியரன்ஸை வெப்சைட்டு அந்த டிவைஸ் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வித் அண்ட் ஹைட்டை எப்படி நம்ம வெப்சைட் சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் இந்த மீடியா queryன்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஹைட் அண்ட் வித்தை ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் காட்டுறேன். க்ரோமில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் மொபைல் டிவைஸ் ப்ரிவ்யூ பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுதான் மொபைலோடைய ஸ்க்ரீனுன்னு வச்சுக்கலாம். மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு இந்த விண்டோவோட கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. அதாவது மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எவ்வளவு ஃபாண்ட் சைஸ் இருக்கணுமோ அந்த ஃபாண்ட் சைஸில் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. சரியா, சப்போஸ் இதை வந்து நான் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு டேப்பில் ப்ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப்போடைய பெரிய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த சைஸ் வந்து மாறிடுச்சு. இந்த விண்டோவோடைய அந்த பேனரோட சைஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டே வருது. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைனில் எனக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. இதை நான் அப்படியே கொஞ்சம் பெருசாக ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன்லேயோ இல்லை ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்லேயோ இந்த மாதிரி நான் பார்க்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த விண்டோவோட அந்த டிவ் எலமெண்ட்டோடைய கலர் வந்து ஃபில் ஆகிடுது, எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. அந்த ஃபாண்ட் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடுது. டெக்ஸ்ட் வந்து 2 லைனில் இருந்த டெக்ஸ்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைனில் மாறிடுச்சு. அப்போது ஸ்க்ரீன் சைஸை நான் ஷ்ரிங்க் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைனை மாற்றுறதுக்கு நான் மீடியா queryன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளவு இருக்குன்றது என்னால் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகே, இப்போ இது வந்து விட்த்து, இது வந்து ஹைட்டு. சரியா, இப்போ இந்த விட்டோட சைஸு லெஸ் தென் 600 பிக்சலுக்கு போச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் பேனர் மாறணுன்றது தான் நான் ரைட் பண்ணியிருக்க கோடில் இருக்குது. சரியா, அது எப்படி பண்ணுறதுன்றதை ரெண்டாவதாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல 600 விட கொஞ்சம் அதிகமாக்குறேன். இப்போ 606க்கு வந்துருச்சு. சரியா, இங்கே என்ன பண்ணுறேன், நான் இப்போ 600ன்னு வைக்கிறேன். 600 ரீச் ஆன உடனேயே எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, என்னோடய லிமிட்டாக தான் நான் செட் பண்ணியிருக்கேன். 600 ஆர் லெஸ் தென் 600க்கு என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் மாறுச்சுனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி மாறிடணும், ஃபாண்ட் சைஸ்லாம் மாறிடணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் பெருசாச்சுன்னா கூட எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர், அந்த ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகணும். இதுதான் மீடியா queryல நம்ம பார்த்தது. சரி, இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலான்றதை நான் காட்டுறேன். சரியா, ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, டாட் கண்டென்ட், இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துப்போம். ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுத்துக்கிறேன்.
உள்ள டெக்ஸ்ட் கொடுத்துருக்குன்றதுனால நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் விண்டோ பேக் கலர் வந்து ஒரு மாதிரி பேஜ் கலரில் இருக்குது. டெக்ஸ்டோட சைஸ் வந்து 18 பிக்சலில் நம்ம வச்சுருக்கோம். இது ஓகேவா? அடுத்தது இதை மீடியா குவரியில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அட் மீடியா, ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் விட்த்து எனக்கு எவ்வளோ இருக்கணுன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை மேக்ஸ் விட்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டு நாம் ஒரு 600 பிக்சல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 600 பிக்சல் ரீச் ஆனாலோ இல்லை அதை விட லெஸ் ஆனாலோ என்ன நடக்கணுன்றதை இந்த கர்லி பிரேஸ்குள்ளே இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன நடக்கணுன்னாலும் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் நடக்கணும். அதாவது இந்த கண்டென்ட் இந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அந்த கிளாஸை கால் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி அந்த கண்டென்ட்டை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம கொடுத்ததை இங்கே மாற்றுற மாதிரி பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி பெய்ஜ் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கா, லெஸ் தென் 600 பிக்சலுக்கு நமக்கு போகும்போது அதோடைய கலர் வந்து நம்ம க்ரீன் கலரில் மாற்றிக்கலாமா? சரி, நம்ம டார்க் க்ரீனில் மாற்றிக்கலாம். அடுத்தது அதோடைய ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக போயிடும். ஏன்னா அது லெஸ் தென் 600 பிக்சல்னு போகும்போது ஒரு மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கலாம். அப்போது அதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 பிக்சல்லேருந்து ஒரு 14 பிக்சலுக்கு நம்ம குறைச்சி காட்டுற மாதிரி வச்சுப்போம். சரியா? அடுத்தது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது மேக்ஸிமம் விட்த்து இவ்வளோதான்றதை மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ மினிமம் விட்த்தும் நம்ம கொடுக்கணும்ல. மினிமம் விட்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டு 600 பிக்சலை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட 601 ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு அது போயிடுற மாதிரி வச்சுருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பேக்ரவுண்ட் வந்து பேஜ் கலரில் போயிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு 18 பிக்சலுக்கே ரீட்டைன் ஆயிடணும். இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கிற கமெண்ட்டு. ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போயிட்டு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே 600 பிக்சலுக்கு வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த விண்டோ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஃபாண்ட் சைஸும் எனக்கு 14 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் மீடியா குவரியை நம்ம ஒரு ரீசைசிங், விண்டோ ரீசைசிங்க்கோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.